أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعن أبي هريرة رضي الله عنه وعن أبي سعيد الخدري رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم: لا يقعد قوم يذكرون الله إلا حفتهم الملائكة وغشيتهم الرحمة ونزلت عليهم السكينة وذكرهم الله في من عنده أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த கூட்டத்தாருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் குறித்து இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் இரண்டு நபர்கள். ஒன்று அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும், இரண்டாவது அபீ சயீதுல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலேயும் திருமதி ஷரீஃபிலேயும் பதிவாகி இருக்கிறது. திருமதியிலே 3375 முஸ்லிம் ஷரீஃபிலே 2700 ஹதீஸாகவும் பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லா யக்உது கௌமுன் யذ்குரூனல்லாஹ, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த கூட்டத்தாராகிறவர்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இல்லா ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளில் முதல் ஒன்று என்னவென்றால், வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் வெகுமதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறைவனை நினைவு கூறக்கூடிய கூட்டம். ஏதாவது ஒரு சபையை நாம் கூட்டுகின்றோம் என்றால், ஒரு சபையில் அமருகின்றோம் என்றால், அந்த சபை முழுக்க முழுக்க இறைவனை நினைவு கூறக்கூடிய கூட்டமாக இருக்கணும். முழுக்க முழுக்க. நம்ம 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு ஹதீஸ் ஒன்றை படித்தோம். அந்த ஹதீஸில் அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு சில மணிப்பொழுது அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைவு கூர்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அது பொதுவான நாம் பேசக்கூடிய பொதுவான பேச்சுக்கள். அந்த கூட்டங்கள் அதில் சுத்தமாக அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்துட்டு அந்த கூட்டத்தை கூட்டி முடிச்சிடக்கூடாது. அது ஒரு ஹதீஸ், அது வேறு. இந்த ஹதீஸ் என்னென்னா, இந்த ஹதீஸ் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய கூட்டம். அப்போ என்னங்க அது? திக்ர் மஜ்லிஸ். என்னது? திக்ர் மஜ்லிஸ். இன்றைக்கி திக்ர் மஜ்லிஸ் கூடாது, அது கூடாது, அப்படி இப்படி. அந்த திக்ர் மஜ்லிஸில் நீங்கள் இந்த ஆட்டம் ஆடுறீங்க, தலை ஆடுது, உடம்பு ஆடுது, இதெல்லாம் வாய்க்கு வந்தாற் போல் வசைபாடக்கூடிய சூழ்நிலைகள் இன்று பரவலாக நாம் பார்க்கப்படுகிறது. இல்லை, நம்ம கேட்குறோம், ஒரு சினிமா பாடல் வீட்டில் ஓடுதுன்னு வைங்களேன். அந்த சினிமா பாடல் நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம தலை அப்படியே ஆடும். என்ன செய்யுங்க? அந்த பாட்டை ரசிப்பதற்காக வேண்டி அந்த தலை ஆடும். அது ஓல்டு சாங்காக இருக்கட்டும் அல்லது நியூ சாங்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அது ஆடும், அப்படியே தலை ஆடும். அல்லது நம்ம அந்த பாட்டை நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம படித்தா, அந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்மளை அறியாமலே உடல் உறுப்புகள் கைகாலனால் லேசான முறையில் அப்படி அசைவு கொடுக்கும் இல்லையா? ஒரு அற்பமான ஒரு சினிமா பாடலுக்கே உன்னுடைய தலையும் உடம்பும் ஆடுகிறது என்றால், உன்னை படைத்தவன், அகிலத்தை படைத்தவன், உனக்கு உயிர் கொடுத்தவன், உனக்கு அறிவு கொடுத்தவன், எல்லா ரிசுக்கையும் உனக்கு கொடுப்பவன், எல்லாத்தையும் ஆட்டி ஆளக்கூடிய ரஹ்மானுடைய பெயர் கூறும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உள்ளுறுப்புகளும் வெளியுறுப்புகளும் அந்த சந்தோஷத்திலே ஆடுவதிலே உனக்கு என்ன? நான் கேட்குறேன். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படும் பொழுது உறுப்புக்கள் எல்லாம் அந்த சந்தோஷத்திலே என்ன செய்யுது? குதூகலமாக அது ஆடுகிறது. அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுகிறது என்பதாக இல்லையா? அப்போ அந்த ரீதியில் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் பயத்தால் ஆடக்கூடிய ஆட்டம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க,
அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு கூட்டம் திக்ர் மஜ்லிஸ். அந்த திக்ர் மஜ்லிஸில் அல்லாஹு கொடுக்கக்கூடிய முதல் வெகுமதி அந்த மக்களுக்கு இல்லா ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வானவர்களோடு இருக்கும் மிகுந்த பாக்கியத்தை அந்த மக்கள் அடைந்து கொள்கின்றார்கள். இதில் முதல் வெகுமதி. இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹுவினுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த அருள் அவர்களை மூடிக்கொள்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹுவினுடைய அருளால் அந்த சபை மூடப்படுகிறது என்று இரண்டாவது வெகுமதியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். இன்றைக்கி நம்மளை சூழ்ந்து ஒரு சேஃப்டி ஆயுதம் மாதிரி ஒரு சேஃப்டியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நம்மை வெளியிலிருந்து தாக்காத அளவிற்கு நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி எத்தனையோ சாதனங்களை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம். அதாவது வீடுகளிலே உறங்குவதற்காக வேண்டி, வீட்டிலே இருப்பதற்காக வேண்டி வீடு கட்டுகிறோம், வாகனத்தில் செல்கின்றோம், அந்த வாகனம் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. இப்படி பல வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன வேலை செய்தாலும் சரி, ஒரு சேஃப்டியாக நம்மளை பாதுகாத்துக்கிறோம். ஒரு இரும்பு வேலை, ஒரு கொல்லன், ஒரு மற்றபடி ஒரு பெயிண்டர், இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும் சரி, ஒரு சேஃப்டியை நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த திக்ர் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இந்த மக்களுக்கு சேஃப்டியாக அவன் ரஹ்மத்தையே அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை வச்சு மூடிக்கொள்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது வெகுமதி அந்த மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக அந்த மக்கள் என்ன நலனை பெறுகின்றார்கள் என்றால் வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹுவினுடைய அந்த நிம்மதி என்று சொல்லக்கூடிய சக்கீனா அந்த மக்களுக்கு இறங்குகிறது என்று சொன்னார்கள். நிம்மதி. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய சொத்து சுகம் இருந்தாலும், காசு இருந்தாலும், பணம் இருந்தாலும், நகை இருந்தாலும், பேங்க் பேலன்ஸு பல பில்லியன் கணக்கில் இருந்தாலும், என்னென்ன இது இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ் நெஞ்சிலேருந்து தூக்கிட்டாண்டா முடிஞ்சு போச்சு. நிம்மதி இல்லாமல் எல்லாமே இருக்குங்க. அது வாழ்க்கையா? எல்லாமே இருக்குங்க, நிம்மதி இல்லைங்க. தூங்க மாட்டுறான், 4 தூக்க மாத்திரையை போடுறான், தூக்கம் வர மாட்டேங்குது 6 நிமிஷங்கிறான். என்ன எல்லாம் இருக்குது, என்னப்பா இல்லை, பென்ஸ் வச்சுருக்கேன், BMW வச்சுருக்கேன், பல மாடி வீடு வச்சுருக்கேன், நகை இருக்குது, தங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த நிம்மதி வேணுமா? அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான இடம், இறங்கக்கூடிய அற்புதமான இடம் திக்ர் செய்யக்கூடிய அந்த மஜ்லிஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த மஜ்லிஸ். என்ன அந்த திக்ர் மஜ்லிஸில் என்னங்க நடக்குது? எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திக்ர் கலிமாவை சொல்ல வைக்கிறாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க, ஒரு சாமியினுடைய பேரா? இல்லை கேட்குறேன். இப்போ சொல்கிறதெல்லாம் என்ன, ஒரு சாமி பேரா அல்லது அல்லாஹ் அல்லாத மற்ற கடவுளுடைய பேரா? அல்லாஹுவினுடைய சிஃபத்தையும் அவனுடைய தன்மைகளையும் வர்ணிக்கக்கூடிய அற்புதமான அல்லாஹுவினுடைய கலிமா, அற்புதமான அல்லாஹுவினுடைய கலிமாக்கள். அந்த கலிமாக்களை தான் அந்த திக்ர் மஜ்லிஸில் சொல்லித்தரப்படுகிறது. தவிர பக்கா ஓர் இறை கொள்கையை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான மஜ்லிஸ் அதுதான், இல்லையா? அப்போ அந்த மஜ்லிஸில் நிம்மதி இறங்குகிறது. அந்த நிம்மதியை அல்லாஹ் இறக்குகின்றான். இது அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகளில் மூன்றாவது. நாலாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, யாரெல்லாம் அந்த திக்ர் மஜ்லிஸில் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த கூட்டத்தில் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அல்லாஹ் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடம் அல்லாஹ் பெயர் கூறி பெருமை பாராட்டி பேசுகின்றான். இது நாலாவதாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தந்தாங்க. ஆக நம்மெல்லாம் ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கல்லில் 2 மாங்காய். ஆனால் இந்த திக்ர் மஜ்லிஸில் யாரெல்லாம் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கல்லில் 4 மாங்காய். ஒரு கல்லில் எத்தனை மாங்காய்? 4 மாங்காய். 1 வானவர்கள் சூழ்ந்து கொள்வது, இல்லையா? 2 அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்வது. 3 இல்லையா? 3ஆவதாக அந்த சக்கீனத்தில் சொல்லக்கூடிய மன நிம்மதி இறங்குறது, இல்லையா? 4ஆவதாக அவர்கள் குறித்து வானவரிடத்தில் அல்லாஹ் பிரபலியமாக பேசி பெருமை பாராட்டி பேசுவது. ஆக ஒரு கல்லில் 4 மாங்காய் கிடைக்கக்கூடிய அற்புதமான சபை என்றால் அது இந்த திக்ர் மஜ்லிஸ் என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதுபோன்ற திக்ர் மஜ்லிஸ்களிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மையும் பங்கெடுக்க செய்வதற்குண்டான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் அமைத்து தருவானாக. நம்முடைய நாவிலிருந்து அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய
அதிகமான வார்த்தைகளை, திக்ர்களை, கலிமாக்களை அல்லாஹ் அதிகமாக புழங்குவதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் அமைத்து தந்தல் புரிவானாக. அதே கலிமாவோடு அதே திக்ரோடு மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலேயும் அல்லாஹ் மொழிந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.